ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க தான் கடைக்கு போய்கிட்டுருக்கோம். ஃப்ரைடே தான் சோறு வடித்து சாம்பார் வைக்கலான்னு நினச்சோம். அப்புறம் என்னென்னு தெரில, திடீர்னு பசங்களாம் வந்துட்டு எறா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எறா சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சொல்லலாம், முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக ஒரு 1/2 கிலோ எறா வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி தான் சாப்பிடாம இருக்காங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் நம்மளால சுத்தம் இருக்க முடியாது. அப்புறம் 1/2 கிலோ எறா வாங்கிட்டு, அப்புறம் வந்து சீலா மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரு நானும் தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வெயிலே அடிக்கலைங்க. கிளைமேட்லாம் அழகா இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக இந்த சைடெலாம் பச்சை பசேல்னு செடி வளர்ந்துருக்கு. நம்ம ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். தம்பிக்கு ஆஃப் டேயில் ஸ்கூலுக்கு தான் நேராக போய்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டு போகலான்னு. சாதம் வடித்து சாம்பார் வச்சாச்சு. என் பொண்ணு சாம்பார் வடித்து சாதம் வச்சாச்சு, அதோட விட்டுருங்கன்னு சொல்கிறா. ஆனால் மனசு கேட்கல. பிள்ளைய கேட்டுருச்சே, இப்படி வாங்கி சமைக்கலான்னு சொல்லிட்டு எறா க்ளீன் பண்ணவே இல்லை. மீன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துடும். அங்கே க்ளீன் பண்ணியிருந்தோம். எறாவை க்ளீன் பண்ணக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. மீன் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எப்பா, எறா க்ளீன் பண்ணக்குள்ள எனக்கு 1/2 ஹவர் 3/4 மணி நேரம் ஆயிடுது. அவ்வளோ நேரம் ஆயிடுதுங்க அந்த எறாவை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தொக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு தொக்கு வச்சு சமைச்சு சாப்பிட்டோம். சாம்பார் வந்து பீன்ஸு சாம்பார் போட்டிருந்தேன். அது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடே வந்துட்டு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எறா தொக்கு சாம்பாரும் மீன் வந்து கொஞ்சம் மூளை எடுத்து ஃப்ரை பண்ணிட்டேன். மிச்சத்தை வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. என் பையன் என்ன பேசுகிறான்னு பாருங்களேன். அது வந்து பசங்களுக்கு வந்து அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அவர் பார்த்திங்களா, எங்கள் அம்மா எனக்கு எறா பண்ணியிருக்காங்க, சண்டே சமையல் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரைடே ஆனால் சண்டே சமையல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை ஆன் பண்ணி அதுக்கு நேரம் வச்சு அவரே பேசிக்கிட்டு இருக்கார். எங்கள் பாப்பாக்கெலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடுத்தாலும் எடுக்காதடான்னு சொல்லி அவனை தான் திட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எறா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது என்னன்னு தெரியல, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு, அப்புறம் நான் எறாவுக்கு வந்து மீன் ஃப்ரை பொடி தான், மீன் குழம்பு பொடி தான் சேர்ப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. மழை கிளைமேட்டு நல்லா இருந்துச்சா. அது எப்படித்தான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்கன்னே தெரிலங்க. ஒரு சிலர் நான்வெஜ்ஜே புரட்டாசி மாதம் முழுக்க சாப்பிடாம இருக்காங்க. நம்மளால இருக்க முடியாதுப்பா. எறா தொக்கு வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு சீலா மீன் தான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டுக்கு தோசைக்கு அதையும் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வேலை முடியும் இல்லைங்க. அப்புறம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். என் பையனுக்கு பருப்புனா ரொம்ப பிடிக்கும். அவருக்காக பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடேனா மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது என்னென்னா தெரில. இப்போ வந்து புரட்டாசி மாதம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதத்துல கூட வஞ்சரம் மீன் 1 கிலோ வந்து 400 ரூபாயாங்க. நாங்கள் சீலா தான் வாங்கியிருந்தோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். வஞ்சரம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொரித்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. பொரிக்கும் போது கருவேப்பிலையை அப்படியே போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து